வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 174ஆக உயர்ந்துள்ள நிலையில் இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேரள மாநிலம் வயநாட்டில் பலத்த மழை காரணமாக மேப்பாடி, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 2 மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ளநீர் பாய்ந்ததால் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த வீடுகளை மூடியது. டன் கணக்கிலான மண் சேரும் சகதியுமாக மூடியதில் அந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. மண் சரிவில் சிக்கி நேற்று வரை 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். 500 பேரின் கதி என்ன என்பது தெரியாத நிலையில் மீட்புப் பணி இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 174ஆக அதிகரித்துள்ளது. சூரல்மலை பகுதியில் 3 கிராமங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதால் அங்கு சிக்கியுள்ள 400 குடும்பத்தினரை மீட்பதற்காக ராணுவம், வானூர்திப்படை, கடற்படை வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிக மரப்பாலம் அமைத்து ராணுவ மீட்புக் குழு முண்டக்கையை அடைந்துள்ளது. அங்கிருந்து மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 60 பேரின் உடல்கள் பல கிலோமீட்டர் தூரம் சாலை ஆற்றில் மிதந்து வந்த அதிர்ச்சி நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. மலப்புரத்தில் உள்ள சாலை ஆற்றில் 60 பேரின் உடல்களையும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். மலப்புரத்தில் இருட்டுக்குத்தி, பொதுக்கல்லு, பணம்காயம், போதனம் ஆகிய இடங்களில் இருந்து சாலை ஆற்றில் 60 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. 26 பேரின் உடல்கள் முழுமையாக மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களின் உடல்கள் தலை, கை, கால்கள் துண்டாகி சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த உடல்களை கண்டறிய 3 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டன. நிலச்சரிவு ஏற்பட்டு தனி தீவுகளான இடங்களில் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 9 தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30 தமிழர்கள் மாயமாகியிருப்பதும் தெரியவந்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் தோண்ட உடல்கள் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 1000 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு நடுவம் கணித்துள்ளது. மழை தொடர்ந்தால் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.